சங்கரா தொலைக்காட்சியின் ஆஸ்ட்ராலஜி நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது நிகழ்ச்சி வழியாக ஜாதகம் ரீதியான பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஜாதகம் எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவையானங்கிற விஷயங்களும் சொல்லிட்டு இருக்கோம். சொல்றது நான் இல்லைங்க, இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் உங்களுக்கே நல்லா தெரியும் இருக்கும், வேற யாருமே இல்லைங்க. ஆஸ்ட்ராலஜியில பெரிய ஒரு ஜாதக ஜாம்பவான் சொல்லலாம், சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம். ஆதவ ஜோதிடன் மைய நிலையத்துடைய உரிமையாளரும் இயக்குனருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவங்க இங்க கூட இருக்காங்க. முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சுபிட்சமா இருக்கேன். ஓகே, உங்களுடைய முகத்திலே தெரியுது அந்த சுபிட்சம் சார். உலகமெங்கும் வாழும் சங்கரா டிவி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். நீங்க சுபிட்சமா இருந்தா மட்டும் பத்தாது சார், உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நமது நேர்களும் சுபிட்சமா இருக்கணும் இல்லையா? அதுக்கான தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்ப நிறைய ஜாதகத்தை நிறைய தலைப்படுத்தி பேசிட்டோம், எதடா பேசுறதுன்னு இருக்கு. இருந்தாலும் நிகழ்ச்சி பாக்குற மக்களுக்கு எப்பவுமே கீழ்நிலையில இருந்து மேல போனவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க, நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்கள பற்றி அனுபவம், அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசுல உத்வேகம் வரும். அதை பத்தி சொல்லுங்க. சுபிட்சமான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு சுபிட்சகரமான ஒரு ஜாதகத்தையும் முன்வைப்போம். முதலில் ஒரு அன்பருடைய ஜாதகம்தான். அவர் யூகேல இருக்கக்கூடிய, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் தான். அவர் இந்தியர், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய கோயம்புத்தூர் மண்ணுக்கு சொந்தக்காரர். அந்த அன்பர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டனில் போய், அதாவது சமையல் கலையில் மிக சிறந்த உயர்ந்த அன்பர் தான் இந்த அன்பர். இவர் முன்னாடியெல்லாம் ஒரு பேக்கரியில் கேக் செய்கிறது, எப்படி பேக்கரி இந்த இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பில் நல்ல ஒரு நிறுவனத்தில் ஒரு இதில் கம்பெனியில் வேலை செய்தவர் தான் அந்த அன்பர். அவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அந்த அன்பருக்கு கிட்டியது. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழில் நிமித்த ரீதியாக வேலை செய்யக்கூடிய அமைப்பில் அங்கே போகிறாரு. இவருடைய வேலை அமைப்புகளை எல்லாம் பார்த்து அந்த நாட்டு மேலை நாட்டவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய பப்ஸ் ஆகட்டும், மற்ற வகை கேக் வகைகள் ஆகட்டும், இல்லை பேக்கரி சம்பந்தமான அனைத்து வகைகளும் சிறந்த கைவண்ணமாக கைக்கு அம்சமாக அவர் செய்து நிறைய பாராட்டுதலை பெற்றார். அந்த சிறிய முதலீடை வைத்து அவர் ஒரு பேக்கரி இது ஆரம்பிக்கிறார். ஒரு அமைப்பிற்கு பல கிளைகள் அவர்களை உருவாக்குறார். ஒரு படிக்கு 2 படி இல்லை, 4 படி இல்லை, 10 படி உயர்ந்த அன்பர் தான். பல பிரான்ச், பல கிளைகள் போட்டு இந்த இங்கிலாண்டில் நல்ல சிறப்புற ஒரு மேன்மையான முறையில் அந்த அன்பர் இருக்கிறார். அந்த அன்பர் நம்மளுடைய சங்கரா டிவியினுடைய தொலைக்காட்சியினுடைய அமைப்பை நாம் இந்தியா வருங்காலத்தில் அவர் பார்த்திருக்கிறார். யூடியூப்லேயும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்தா ஒரு ரசிகர் என்று சொல்லலாம், அதுவும் பரம ரசிகர் என்று அடிக்கடி நான் உங்களுடைய வெறித்தனமான ஃபேன் சார்னு சொல்லியிருக்கிறாரு. கடந்த 2 வாரத்திற்கு முன்னால் அவர் என்னுடைய அலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டினதுக்கு பிறகு 2 நாட்கள் கழித்து அவரிடத்துல நான் பேசுகிறேன். அந்த அன்பர் உயர்ந்ததுக்கு முழுக்க காரணம், மீண்டும் பல பிரான்ச்சுகளை ஆரம்பிக்கலாம் என்று கேட்கறதுக்கு தான் முதல் கேள்வி. அவர் ஜோதிடத்தில் நம்பிக்கை அரைகுறையாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து 100க்கு 100 இல்லை, 100க்கு 1000% உண்மை என்று உங்களுடைய வெப்சைட்லேயே முதல் தலையங்கமாக தலைப்பாக நீங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள். ரொம்ப சிறப்பு. அதே போல் உங்களுடைய நிகழ்ச்சியிலே கிட்டத்தட்ட பல நிகழ்ச்சிகளை அனுதினமும் பார்த்த அனுபவங்கள் உண்டு. அந்த அமைப்பில் தான் சார் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் அந்த அன்பருடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்குறார். நான் செக் பண்ணிவிட்டு அவரிடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அந்த அன்பரிடத்தில் பேசுகிறேன். அந்த அன்பர் உயர்ந்ததற்கு முழுக்க காரணம், அவர் பிறந்தது மேஷ லக்னம்மா. அந்த லக்னம் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், கேதுவுடைய நட்சத்திரத்திலே பவனி வந்தது. அந்த கேது பாருங்கள் மேஷ லக்னத்திற்கு பாக்கியஸ்தானத்தில், அந்த லக்னத்திலே சூரிய பகவான் உச்சபலத்திலே, அது மட்டுமல்ல அதே ஸ்தானத்திலே செவ்வாய் ஆட்சி பீடத்திலே, அதே ஸ்தானத்திலே குரு பகவானும் அதே ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறது. இதில் என்ன ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்றால், முக்கிய தத்துவம் என்றால், இந்த ஸ்தானத்திலே பாருங்கள் இந்த 3 கோள்களும், இந்த லக்னத்திற்கு முதல் தர திரிகோணாதிபதி யார் என்று பார்த்தால் இந்த ஸ்தானத்திற்கு குரு பகவானை சொல்லலாம். குரு பகவானைக்கு அடுத்த வலிமை பெற்ற திரிகோண ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்தால் சூரியனை சொல்லலாம். அதற்கடுத்த திரிகோண ஸ்தானம் 1ஐ விட 5 வலிமையானது, 5ஐ விட 9 வலிமையானது. இதைத்தான் ஒரு மகாலட்சுமி ஸ்தானம் என்று அடிக்கடி நான் நிகழ்ச்சிகளை சொல்லுவதை போல, லக்னத்தில் 3 திரிகோணாதிபதிகள் மேஷ லக்னத்திலே செவ்வாய், குரு, சூரியன். சித்திரை மாதம் பிறந்த அந்த ஜாதகன், அந்த சித்திரை மாதம் பிறந்த அந்த அமைப்பில் பாருங்கள், இந்த 3 கோள்களுமே பாருங்கள்
அஸ்வினி நட்சத்திரத்திலே பவனி வந்திருக்கிறது. அந்த செவ்வாயும் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம், அந்த குரு பகவானும் கேதுவுடைய நட்சத்திரம், அந்த சூரியனும் கேது நட்சத்திரம். அந்த கேது பாருங்கள் அந்த லக்னத்திற்கு பாக்கிய திரிகோணத்தில் இருக்கிறது. அப்ப எந்த ஆங்கிள்லயும் அந்த கிரகம் நின்ற ஸ்தானத்திற்கு அந்த நட்சத்திராதிபதி கெடவும் இல்லை. அவனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார் என்று பார்த்தால் செவ்வாய், அதுவும் ஆணித்தரமாக வலிமை பெற்றிருக்கிறது. அதற்கு பாருங்கள் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவை குரு பகவான் தன்னுடைய 3வது பார்வையாக டைரக்டா பாருங்கள் கேதுவை பார்க்கிறார். அப்போ தொட்டதெல்லாம் அவர்களுக்கு தாயம்தான். அப்போ அப்போ இந்த 3 திரிகோணாதிபதிகள் எடுத்தாலே இவர்கள் கௌரவத்தில் நல்ல சிறப்பான ஒரு படிக்கு 2 படி உயரக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிட்டுகிறது. அது மட்டுமல்ல 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த சனி பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றது ஒரு வகையில் தவறு என்று சொன்னாலும் நவாம்ச கட்டத்திலே ஆட்சி பீடத்திலே எங்கே என்று பார்த்தால் மகர ராசியிலே ராகுவுடைய நட்சத்திரத்திலே பவனி வருகிறது. அதுதான் வாழ்க்கையில் 1 படிக்கு 2 படி 4 படி உயர்ந்த அந்த அன்பர் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். இதில் என்ன ஒரு சிறப்புன்னா அவர்கள் வெட்டிங் டே வந்தால் ஒரு கேக் வந்து ஆர்டர் பண்ணுறதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியன் மணிக்கு 70,000 80,000 வருமா ஒரு கேக்கு. அவ்வளோ பெரிய கேக் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். 1 lakh கூட வருமா, 50,000 ரூபா வருமா. அது பர்த்டேக்கு உண்டான குழந்தைகளுக்கோ மற்ற இதில் கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 70,000 60,000 என்ன சொல்றாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய. அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ அந்த மேலை நாட்டவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய பப்ஸு மற்ற வெரைட்டிஸு எல்லாமே கேக் வகைகள்லாம் இந்தியனுடைய அந்த கலாச்சாரத்தினுடைய பண்பாடு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதுக்கு இவருடைய கைவண்டம் ஒரு வகையில் ஒரு காரணம். இவரும் ஒரு சிறுதுளி சொல்லலாம். அப்ப அந்த அமைப்பில் பாருங்கள் இன்னும் ஒரு 5-6 பிரான்ச்சில் ஆரம்பித்து இன்னும் பல மடங்கு மிகப்பெரிய ஒரு அங்கத்தை ஆரம்பிக்கலாம் என்று கேட்கிறார். இன்னும் 1 வருடம் 1 மாதம் பொறுங்கள், உங்களுக்கு அடுத்தனுடைய ஆதிபத்தியம் சுக்கிர புத்தி புதன் திசையிலே சுக்கிரனுடைய ஆதிக்கம் வரப்போகிறது. 1 படிக்கு 4 படி உயர்ந்த ஜாதகம் தான். இதே போன்று 1 படிக்கு 4 படி கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஜாதகங்களும் நம்ம பார்க்கலாம். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். அப்ப பாருங்கள், என்னை பார்ப்பதற்காக கரூர் அலுவலகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் 4 வருடத்திற்கு முன்னால் என்னை பார்க்க ஒரு பெண்மணி அவர்கள், ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன், பெண்மணி அவர்கள் தன்னுடைய 2 மகளுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய கணவருடைய ஜாதகத்தையும் எடுத்து வருகிறார் கரூர் அலுவலகத்தில். அந்த ஜாதகத்தை பார்க்கிறேன், பறந்து விரிந்த கோடீஸ்வரர்கள் தான், மிகப்பெரிய ஜாம்பவான் தான் அவருடைய கணவர்கள். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட்டில் பெரிய காட்டன் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, பல விதமான பொருட்கள் இம்போர்ட் பண்ணுறது, பல 1000 கோடி ரூபாய்க்கு செல்வந்தர்கள் என்று அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியவான் ஜாதகம் தான். அவருடைய 2 மழலை செல்வங்களுடைய ஜாதகத்தை பார்க்கிறார்கள். நல்ல பலாபலன்களை சொல்லுகிறேன். தன்னுடைய மனைவியுடைய ஜாதகத்தையும் கணவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, ஐயா உங்களுடைய நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட தொலைக்காட்சியில் பார்த்திருக்கிறேன், பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், இருந்தாலும் உங்களிடத்தில் சில அட்வைஸ் நான் கேட்டுட்டு போனால் என்னுடைய மகளுடைய திருமணத்தை பற்றி கேள்வி. சரி, திருமணத்தை பற்றி பேசுவது ஒருபுறம் இருக்கட்டும், மறுபுறத்தில் உங்களுக்கு கணவருடைய ஜாதகம். அப்போ அவர் பிறந்திருப்பது பாருங்கள் மீன லக்னத்தில் பிறந்திருக்கார். அப்ப லக்னத்திலே அசுர குரு தேவகுரு. அப்ப மீன லக்னத்திலே ஆட்சி பீடத்திலே குரு பகவான் வலிமை பெற்றிருக்கிறார். அதனால் அவர் கோடீஸ்வர சம்பத்தாக லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தை. அதே ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் உச்சபலம், அதே போன்று மேஷராசி, அதே போன்று பாருங்கள் 2ஆம் இடத்திலே சூரியன் உச்சபலத்தில் இருக்கிறான், சந்திரனும் அதே ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறான், 5 குடவன் தனஸ்தானத்திலே. ஒரு சிறப்புக்குரிய ஒரு மேன்மையான அந்தஸ்தான ஒரு கௌரவமான ஒரு உன்னதமான ஜாதகம் தான். ஆனால் குரு திசை நடைமுறையில் நடக்கிறது. குரு திசையிலே சுக்கிர புத்தி இவருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அம்மா இன்னும் 1 வருடம் 1 மாதம் கழித்து உங்களுக்கு 1 வருடம் 1 மாதம் கழித்து உங்களுக்கு வரக்கூடியது குரு திசையில் சுக்கிர புத்தி. தொழில் ரீதியாக மிகப்பெரிய இழப்பீடுகள் ஏற்பட போகிறது, பொருளாதாரம் ஸ்தம்பிக்க போகிறது. மிகவும் கவனமாக இருங்கள். என்னங்க ஐயா சொல்றீங்க? என்னுடைய 3/4 பகுதி 75% ஷேர் ஃபுல்லா என்னுடைய பேர்ல தான் இருக்கு. என்னுடைய கணவர்ல வந்து ஒரு 25% 24% தான் இருக்குங்க. அப்படி எப்படி மிகப்பெரிய என் ஜாதகத்தை, அதாவது விதை ஒன்று போட்டு சுரை ஒன்று முளைக்க போறதில்ல, இங்க என்ன போடுறோமோ அதான் முளைக்கும். உங்களுடைய ஜாதகத்திலும் அதே நிலைகள் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த் கழித்து ஒரு மைனஸ் ஏற்படுது. மிகப்பெரிய இழப்பீடுகளை சந்திக்க போகிறார்கள். அப்ப தொழில் நிறுவன ரீதியாக இருக்கக்கூடியது கொஞ்சம் குறைச்சிக்குங்க, விரிவாக்கம் பண்ணாதீங்க. இல்லைங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு, விரிவாக்கம் பண்ணியாச்சு, பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. சரி, பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அவர்களுக்கு மனசுக்கு பிடிக்கல. என்னடா நல்லா போயிட்டு இருக்க நிறுவனத்தை வந்து ஸ்தம்பிச்சு போய், யாருமே நல்லதை சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உலகம் தீயதை சொன்னால் இவர்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும். உண்மை சில நேரம் கசப்பாகத்தான் இருக்கும். அது ஒரு காலகட்டங்கள் வரும் பொழுது இனிப்பில்லையான்னு உங்களுக்கே தெரியும்.
அப்போ ஒரு வருடம் 1 மாதம் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அவங்களுக்கு மனசுக்கு ஒரு இது இல்லை. சரி, கரூர் மட்டுமில்ல, வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள்லாம் அணுகி இவர்களுக்கு என்ன இப்படி சொல்லியிருக்கிறாரு பரணி பால்ராஜ், இந்த மாதிரி பெரிய இழப்பீடு ஏற்படுன்னு சொல்றாரு, அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு. நோ சான்ஸே கிடையாது, நல்லா இருக்குங்கம்மா, நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா ஒரு சில ஜோதிட அன்பர்கள் வந்து அவர்கள் இருக்கக்கூடிய செல்வ நிலைகள், வந்திருக்கக்கூடிய கார்கள், பவனி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு, சரி அலைபேசியில் யாரோ இருக்கிறாங்கன்னு தெரியுது, இருந்தாலும் இதை முடித்து விடுகிறேன். அப்போ அந்த அமைப்புள்ள அவர்களை பார்த்து அவர்கள் ஒரு சில பலன்களை, அவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை அந்த ஜோதிட நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. சான்ஸே கிடையாது. அப்போ ஒரு ஜோதிடருக்கு ஒரு 4-5 ஜோதிடர்களை பெரிய பெரிய ஜோதிடர் அணுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த எல்லாருமே நல்லா இருக்கு, நல்லா அருமையா இருக்கு, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. சரிம்மா, அடிக்கிற இடத்துல அடித்தால் அம்மியின் நகரும் என்று சொல்வார்கள். அந்த காலச்சூழல்கள் வரும்பொழுது தானே இவர்களுக்கு அந்த அதே போன்று பாருங்கள், 1 வருடம் 1 மாதம் கிடைத்து குரு திசையிலே சுக்கிரபுத்தி அவர்களுக்கு என்ட்ரி ஆகுதுமா. என்ட்ரி ஆன உடனே அவர்கள் மிகப்பெரிய லாக் ஆகுது. பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பீடுகள், 1 கோடி 2 கோடி பலாயிரம், அந்த பெயரை சொல்லவில்லை யார் அந்த விஐபி என்று, இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடுகளை ஏற்படுத்துகிறது. இழப்பீடுகள் ஏற்படுத்தினா அவர்கள் கணவருக்கு ஜோதிடத்தில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை, மனைவிக்கு மட்டும் நம்பிக்கை. அப்போ அந்த அன்பர் எங்கேயுமே வரார், சும்மா பிளைட்ல போவாரு வருவாரு, இப்போ டீ சாப்பிட்றோன்னா அந்த நாட்டில் சாப்பிட, இந்த நாட்டில் பார்த்தா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட, அப்படிப்பட்ட ஒரு அன்பர்னு வைத்துக்கொள்ளுமே. அவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த அந்த அன்பர் தான் கரூர் அலுவலகத்தை அந்த அம்மையார் அவர்கள் கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால், 1 வருடம் ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த ஜாதகம் தானே, என்னை பார்க்க வருகிறார். அந்த கணவன் தாடியோடு வருகிறார். மிகப்பெரிய ஐயா, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைகள் என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாள், உங்களை சந்திக்க முடியலை, ஆனால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நீங்கள் சொன்னதை போலவே அந்த 1 வருடம் 1 மாதம் கழித்து மிகப்பெரிய இழப்பீடுகளை இழந்து, சரி இனி எந்த ரூபத்தில் சரி செய்வது, இன்னும் அதற்குண்டான தண்டனைக்குரிய காலங்கள் 2 வருஷம் 9 மாதம் உங்களுக்கு இருக்குங்க ஐயா, அதன் வரையிலும் இழப்பீடுகள் எப்போ என்னதான் பண்ணுறது, நான் நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணோம்னா புலிவாலை பிடிச்சிட்டேன் ஐயா, ஆனால் அதை விட்டுட்டோம்னா அது நம்மளை கடிச்சிடும், சரி மெல்ல மெல்ல கடந்து வாடுங்கள்னா 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 முறை 4 முறை என்னை சந்திக்க வருகிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இழப்பீடுகள் ஆகிட்டே இருக்கு, அதை நிறுத்தவே முடியல. சில வழிமுறைகள் என்னதான் சொல்லி இருந்தாலும் அந்த இழப்பீடுகளை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை சொல்ல அந்த அமைப்பு அவர்களுக்கு அந்த இழப்பீடுகள் ஏற்பட்டது. சரி, அலைபேசியில் யாராவது இருக்காங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம், சங்கரா டிவின்னு ஆஸ்ட்ராலஜி நேரம் பேர் சொல்லுங்க, தொடர்பு இருக்கீங்க. ஹலோ. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அதாவது இன்னொரு அமைப்பையும் நான் சொல்ல வேண்டும். இதே போன்று பாருங்கள், கரூர் அலுவலகத்திலே கடந்த ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்ப்பதற்கு ஒரு அன்பர் வருகிறார். ஏற்கனவே அவர் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த அன்பர் தான், இதையே தொலைக்காட்சியிலே சொல்லி இருக்கிறேன். அவர் கடகலக்னம். அந்த கடகலக்னத்திற்கு செவ்வாய் முதல் தர யோகாதிபதி, கர்மாதிபதி, பஞ்சம கர்மாதிபதி, பஞ்சம ஜீவனாதிபதி, முதல் தர யோகாதிபதி தான் கடகலக்னத்திற்கு. அப்படிப்பட்ட யோகவான் 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம் அல்ல, அது ஒரு பாதகஸ்தானம். அந்த பாதகத்தில் இருக்கக்கூடிய யோகம் அடிக்கக்கூடிய கிரகம் பாதகத்தை தான் செய்யுமே ஒழிய சாதகத்தை ஒருபோதும் செய்து விடாது. அந்த அன்பருடைய ஜாதகம் செவ்வாய் பாருங்கள் 11லே, செவ்வாய் சுய நட்சத்திரத்தில், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில், அதே அமைப்பில் பாருங்கள் புதனும் அதே ஸ்தானத்தில், புதனும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில், சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் அந்த அன்பருக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரிந்த அன்பர் தான். பல ஜோதிடர்களை அணுகியிருக்கிறார். தொழில் ரீதியாக மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரப்போகிறார். 1 படி அல்ல 4 படி உயரக்கூடிய பாக்கியம் அந்தஸ்தும் ஜாதகத்தில் இருக்கிறது. அதுக்கு அகலம் எவ்வளோ, நீளம் எவ்வளோ, வட்டை எவ்வளோ, குறுக்களை எவ்வளோன்னு எனக்கு சொல்ல தெரியலன்னு சொல்லி பலவிதமான ஜோதிடர் அணுகி அவர்கள் சந்தோஷன் உச்சாணியிலே தான் என்னை பார்ப்பதற்காக பரணி பால்ராஜ் நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார். கேட்பதற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது 11 லாபஸ்தானம் தான். செவ்வாய் முதல் தர யோகாதிபதி தான். கடகலக்னத்திற்கு பஞ்சம கர்மாதிபதி, திரிகோணாதிபத்தியத்தில் கேந்திரஸ்தல வலிமை பெற்ற கேந்திரஸ்தானாதிபதி செவ்வாய் தான். ராஜயோகத்தை தித்திக்கக்கூடியவன் தான். ஆனால் 11ஆம் இடம் என்பது லாபம் என்றுதான் நாம் கருதுகிறோம் ஒழி, அது ஒரு பாதகஸ்தானம். அப்போ நன்மை பயக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் தீமையும், தீமை பயக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ஸ்தானத்தில் துர்ஸ்தானத்திலிருந்து திசை பிடித்து நடத்தலாம், நன்மையும் இவர்களுக்கு கெட்டும். ஆனால் இதை எல்லாருமே ஐயோ பரணி பால்ராஜ் இப்படி சொல்றாரு, அப்ப 11ஆம் இடத்துல ரிஷபராசியில கடகலக்னத்து 11 தான் அவர்களுக்கு மைனஸ் தான். அப்படி கிடையாது. எந்தெந்த கோள்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்தந்த ஸ்தானத்திற்கு அந்த பாதிப்பை கொடுக்கறத நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கலாம்.
அந்த 11 இருக்கிறது என்று. அதனால் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்தெல்லாம் ஏற்படுத்தி கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுவீங்க, கடனை உடனே வாங்கி பண்ணாதீங்க, நீங்கள் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறேன். என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, முதல் தர யோகாதிபதி எல்லாருமே சொல்லியிருக்கேன், எல்லா புக்ஸ்லையும் நானும் படிச்சிருக்கேன், எல்லா ஜோதிடரும் அணுகியிருக்கிறேன், அவர்கள் சொன்னதெல்லாம் அந்த கூற்றெல்லாம் பொய்யாக போய்விட்டதா? ஐயா, இன்னும் நான் ஒரு வழிகாட்டி, என்னுடைய கருத்தை நான் உங்களிடத்தில் கூறுகிறேன். எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாத உங்களுடைய நிலைப்பாடுகள். சரி, அவர்கள் கோபித்துத்தான் என்னிடத்தில் இருந்து